தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுகவின் துணைத் தலைவர் ஆகின்றார். திமுகவின் துணைத் தலைவர் ஆகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். கருணாநிதி இவர் திமுகவின் 2வது தலைவராக பதவி வகித்தவர். இவர் கைக்கு திமுக வந்தவுடன் குடும்ப கட்சியாக மாற்றினார். தற்பொழுது இவருடைய மகன் முதலமைச்சராகவும் பேரன் துணை முதலமைச்சராகவும் உள்ளனர். இவருடைய மகள் பாராளுமன்ற உறுப்பினராக, மக்களவை குழு தலைவராக, திமுக பொதுச் செயலாளராக உள்ளார். கருணாநிதியின் 3வது மனைவி ராஜாத்தி. இவர் சட்டப்படியான மனைவி கிடையாது. தயாளம்மாள் உயிரோடு இருக்கும் பொழுதே தயாளம்மாளுக்கு தெரியாமல் ராஜாத்தியை திருமணம் செய்தார். இவருடைய மகள்தான் கனிமொழி. இவர் கருணாநிதி உயிரோடு இருக்கும் பொழுதே ராஜ்யசபா உறுப்பினராக்கப்பட்டார். பின்பு திமுகவின் மகளிரணி தலைவராக நியமிக்கப்பட்டார். ஸ்டாலின் திமுக தலைவராக பொறுப்பேற்ற பின்பு தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினராக நியமிக்கப்பட்டார். திமுக துணை பொதுச் செயலாளராக பதவியேற்றார். மேலும் மக்களவை பாராளுமன்ற குழு தலைவராக உள்ளார். தற்பொழுது ஸ்டாலினுக்கு பிறகு யாருக்கு தலைமை பதவி என்ற போட்டி எழுந்துள்ளது. உதயநிதி, சபரீசன், கனிமொழி ஆகியோருக்கிடையே மும்முனை போட்டி நிலவுகிறது. இந்த சூழ்நிலையில் உதயநிதிக்கு துணை பொதுச் செயலாளர் பதவி வழங்க ஸ்டாலின் முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. அதே நேரத்தில் கனிமொழிக்கும் பதவி உயர்வு வழங்க ஸ்டாலின் முடிவு செய்துள்ளார். தற்பொழுது துணை பொதுச் செயலாளராக இருக்கிற கனிமொழிக்கு திமுகவின் துணைத் தலைவராக நியமிக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. திமுகவின் துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டால் அவர் டம்மியாக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவரை டம்மியாக்க வேண்டும் என்பதற்காகவே கனிமொழிக்கு திமுக துணைத் தலைவர் பதவி வழங்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. ஆனால் கனிமொழி மாநில அரசியலையே விரும்புகிறார். வருகிற சட்டசபை தேர்தலில் ஸ்ரீவைகுண்டம் தொகுதியில் போட்டியிட விரும்புகிறார். திமுகவின் துணைத் தலைவராக கனிமொழி நியமிக்கப்பட உள்ள செய்தி உதயநிதி கோஷ்டிக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.